ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கறிக்குழம்பின் சுவையை மிஞ்சக்கூடிய உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். வெந்தயம் நல்லா பொன்னிறம் வந்த உடனே நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் வந்து பொன்னிறம் வரணும். அது வரைக்கும் நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தக்காளி வந்து மசிச்சு எடுக்கிறீங்களோ டேஸ்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். தக்காளி இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தேவையான மசால்கள் என்னென்னு பார்ப்போம். மஞ்சள்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூனு சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெயில் வந்து நல்லா மசாலா சுருளை வதக்கி எடுத்தாச்சு. இப்போ தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கிடுவோம். எதுக்காண்டி மசாலா ஃபுல்லாக நம்ம எண்ணெயில் வதக்குறோன்னா பச்சை ஸ்மெல் போகணும், அதுக்காண்டி தான் வதக்குறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா மசாலா நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எலுமிச்சை சைஸ் அளவு புளி வந்து நான் முதல்ல ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம். மசாலா வந்து கொதிச்சதை கூட நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொதிச்சு வரவும் நம்ம புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டு அது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். புளி கரைசல் ஊற்றும் போது உப்பு வந்து நான் சேர்த்துட்டேன். மசாலா புளி கரைசலாம் நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சா தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மையாக மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துங்க. தேவையான லைட்டாக தண்ணி ஊற்றியும் அரைச்சிக்கலாம். இப்போ மசாலாக்கெலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். கொதிச்சு நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ தேங்காய் விழுதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். நம்ம அரைச்சி ஊற்றினா தேங்காய் விழுதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் குழம்பு வந்து. இப்போ முட்டை இருக்குல்ல, ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்கிடுவோம். முட்டை ஊற்றும் போது நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு லைட்டாக மூடி போட்டு வைங்க. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வரைக்கும் நான் அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருந்தேன், ஹை ஃப்ளேமில் வைக்கவே கிடையாது. நல்லா கொதிச்சு வந்துருக்கு பாருங்கள். முட்டையும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ லைட்டாக முட்டை வந்து அடியில் போய் தங்கியிருக்கும், அதை மேலே எடுத்து விடுவோம். இல்லைன்னா அடி பிடிச்சி குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் லைட்டாக மேலே எடுத்து விடுங்க முட்டையை. இப்போ குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தாளிப்பு வந்து நம்ம ஊற்றினா தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இன்னொரு அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரமே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் வரட்டும். அதுக்கப்புறம் மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்புல வந்து இதை மேலே ஊற்றிடுவோம். சூப்பராக டேஸ்டான அட்டகாசமாக முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல வீடியோக்கள் போடுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து பல வீடியோக்கள் போடவும் பயனுள்ளதாக இருக்கும்.